ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சில பல வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாட்ஸ்அப் இல்லாதவங்க ப்ளே ஸ்டோரில் போய் வாட்ஸ்அப்னு டைப் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாட்ஸ்அப்பை இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். மேலே 3 டாட் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே கீழே செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னையும் அக்கௌண்ட் இருக்கும், அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ப்ரைவசியை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரைவசியை கிளிக் பண்ணிட்டு மூணு ஆப்ஷன் இருக்குது. எல்லாத்துலேயுமே எவ்ரி ஒன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ எல்லாத்துக்கும் ஷோ ஆகணுன்னா எவ்ரி ஒன் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை என்னோடய கான்டாக்ட்க்கு மட்டும் ஷோ ஆகணுன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை நோபடின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு எது விருப்பமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வெளியே வாங்க. நெக்ஸ்ட்டு டிப்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக அறிமுகப்படுத்துனதா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் எல்லோரும் பண்ணுறது நல்லது தான். யாராச்சும் உங்களுக்கு தெரியாமல் யாராச்சும் ஓப்பன் பண்ணாங்கன்னா உங்களோட எம்பின் கேட்டு தான் விடுவாங்க. பின் கேட்டால் மட்டும்தான் உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதை எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணோடனே உங்கள்கிட்ட பின் ஒரு 6 டிஜிட்டில் ஒரு பின் கேட்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நான் கிளிக் பண்ணோன்னே நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் பின் கேட்குறாங்க, அது மறுபடியும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களோட இமெயில் கேட்குறாங்க. நான் இமெயில் கிளிக் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இமெயில் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட கன்ஃபார்ம் இமெயில் கேட்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் சேவ்னு இருக்குது பார்த்தீங்களா, கீழே சேவ்னு கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட என்னபிள் அப்படின்னு போட்டு கீழே டன்னுன்னு காட்டுறாங்க. டன்னை கிளிக் பண்ணிக்கோங்க. டன்னை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்னபிள் ஆயிடுச்சு எம்பின். அப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணுறனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இமெயில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் சேஞ்ச் த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி உங்களோட நம்பரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் வாங்க. சேட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, சேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் புது அப்டேட் விட்டனால இப்போ தீம் நம்மளுக்கு புதுசாக கொடுத்துருக்காங்க. தீம் இப்போ பார்த்தீங்கன்னா டார்க்குன்னு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பவர் சேவ் ஆகும். அதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டார்க் மூட் கிளிக் பண்ணிக்கோங்க. டார்க் மூட் கிளிக் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா நல்லா செம்மையாகவே இருக்குது வாட்ஸ்அப்பு. நீங்கள் அதுக்கப்புறம் உங்களோட ஃபாண்ட் சைஸை நீங்கள் ஸ்மால் பண்ணுறேன்னா ஸ்மால் பண்ணிக்கோங்க, மீடியம் இல்லைனா லார்ஜ், நிறைய ஆப்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அது கிளிக் பண்ணிக்கோங்க. நான் மீடியம் கிளிக் பண்ணிக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு ஆப் லாங்குவேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் டைப் பண்ணிக்கோங்க. தமிழ் எல்லாமே இருக்குது லாங்குவேஜ். நான் இங்கிலீஷ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கிலீஷ் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான ரிங் டவுன்ஸ், மெசேஜு ரிங் டோன், அது மாதிரி நீங்கள் எது வேணால் கிளிக் பண்ணிக்கலாம்.
அந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் நோட்டிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு இப்போ நான் மறுபடியும் வாட்ஸ்அப்புக்குள்ளே போகிறேன். அது எம்பின் நம்ம அப்ளை பண்ணோம் பார்த்தீங்களா, அது இப்போ வந்து கேட்குதான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கேட்குது. உங்களோட எம்பின்னை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப். இப்போ பிளாக் தீம் போட்டோன்னே வாட்ஸ்அப் செம்மையாகவே இருக்குது. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்மைலி ஃபேஸ்லாம் வந்துருச்சு. ஸ்மைலிலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்குது இப்போலாம். நீங்கள் ஸ்மைலி வேணால் ஸ்மைலி கொடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா கிஃப்ட்னு இருக்கும். அதுக்கு போனீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் காமெடின்னு தமிழ்னு டைப் பண்ணிக்கோங்க. காமெடின்னு தமிழ்னு டைப் பண்ணிங்கனாவே வடிவேல் சாரோட காமெடிலாம் நிறையாவே வரும். அதை வச்சு நீங்கள் யாரை வேணால் ஃபன் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரிக் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர்ஸ். இப்போ புதுசாக அப்டேட்டில் கொண்டு வந்தது இந்த ஸ்டிக்கர்ஸ். இந்த ஸ்டிக்கர்ஸ் பார்த்திங்கன்னா வேணுங்கிறது எக்கச்சக்கமான ஸ்டிக்கர்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணனையும் ஏகப்பட்ட டவுன்லோட் பண்ணுறதுனால டவுன்லோட் பண்ணி, அப்படி உங்களுக்கு இந்த ஸ்டிக்கரும் பிடிக்கல அப்படின்னா கெட் மோர் ஸ்டிக்கர்ஸ்னு கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டிக்கர்ஸ் இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸ்டிக்கர்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் உங்களோட ஃபேஸ்லேயே நீங்களே சொல்கிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப்பை ஏற்றிக்கோங்க. பேக்ரவுண்ட் எரேசர் பர்சனல் ஸ்டிக்கர்ஸ் ஃபார் வாட்ஸ்அப், அது ஏற்றிக்கோங்க. இப்போ வந்து பேக்ரவுண்ட் எரேசர் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். லோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, லோடை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணனையும் உங்களோட இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வடிவேல் சாரோட ஃபோட்டோ எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வேணால் உங்களோட ஃபோட்டோவே நீங்கள் எடுத்து நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் எரேஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பேக்ரவுண்ட்லாம் கட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டன் கொடுத்துக்கோங்க. டன் கொடுத்தனையும் சேவ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா மேலே, சேவை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. சேவ் கிளிக் பண்ணனையும் உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆப்லேருந்து வெளியே வந்துட்டு செகண்ட் வந்து பர்சனல் ஸ்டிக்கர்ஸ் ஃபார் வாட்ஸ்அப்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணனையும் இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா ஸ்டிக்கர்ஸ் டவுன்லோட் பண்ணது எல்லாமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எரேசர்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணனையும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து ஆட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் போய் வாட்ஸ்அப்பில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டிக்கர்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஆட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ போய் வாட்ஸ்அப்பில் போய் பார்க்கலாம். வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் கிளிக் பண்ணோனையும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளோட இமேஜ் வந்துருச்சு. இதை நீங்கள் கிளிக் பண்ணோனையும் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ் எது வேணால், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வடிவேல் சாரோட மீம் இது பண்ணோம், இப்போ இது வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஈஸியாக அழகாக ஸ்டிக்கர் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சுலபம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்